நன்றி யூடியூப் நேயர்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சன்ஸ்டார் மேட்னிமோனி யூடியூப் சேனல் ஐயாவோட நீங்க பதிவுகள் பாத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம டீடைல் கேட்கலாம். அம்மா, மாங்காட்டுல இருந்து வரோம். யாருக்காக வந்திருக்கீங்க? பையனுக்காக வந்து நாங்க என்ன வரோம்னு பாங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, எங்களும் செட்டியார் கேஸ்டி எந்த இது இருந்தாலும் எந்த கேஸ்டியா இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்திருக்கோம். 5 வருஷமா பாக்குறோம், எங்கேயும் அமையல. பையன் வந்து படிப்பு கம்மினால எங்கேயும் அமையும். அதனால சரி யூடியூப் சேனல் பார்த்து இங்க வந்தோம். வந்து சரி பதிவு பண்ணியிருக்கிறோம். பார்த்து ஐயா சொல்லியிருக்கிறாரு, நான் முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. போல வந்து இவங்களுக்கு வந்து வரன் கண்டிப்பா அமையும். நம்ம சன்ஸ்டார் மேட்னிமோனிக்கு வந்து உங்களுக்கு வந்து இல்லைன்றது வந்து என்னைக்குமே நடந்தது கிடையாது. எல்லாருக்குமே ஐயா வந்து வரன் அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. ரவி ஐயா வந்து உங்களுக்கும் வந்து வரன் அமையும். மறக்காம கண்டிப்பா நீங்க தொடர்ந்து வந்து பாத்துக்கிட்டே இருங்க. விடாமுயற்சி என்னைக்குமே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில என்னைக்குன்னா ஒரு நாள் நீங்க சக்சஸ் ஆவீங்க. என்னைக்கும் சோர்ந்து போயிடாதீங்க. ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. நான் வந்து குரோம்பேட்டை அஸ்தினாபுரத்துல இருந்து வந்திருக்கேன். என் தம்பி பையனுக்காக நான் வந்து பாக்குறதுக்காக வந்திருக்கேன். இன்னொரு பதிவுகளுக்கு அம்மாவுக்கு வந்து சன்ஸ்டார் மேட்னிமோனி மூலியமா ஒரு மிராக்கல் நடந்திருக்கா. அந்த அம்மாவே வந்து உங்ககிட்ட அப்டேட் பண்றாங்க, கேட்டுக்கோங்க. எங்க இருந்து வரீங்க? நான் ஐநாவரத்துல இருந்து வரேன். ஒரே நல்லா முடிஞ்சது. எப்படி உங்களுக்கு அமைஞ்சது இந்த வரன் வந்து? அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியும்? இவர் சன்ஸ்டார்ல வந்து பதிவு செய்ததுனால கிடைச்சது. நல்ல வரனா இருந்தது. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைய அமைஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என் பொண்ணு நல்லா தான் இருப்பா, ஃபேரா இருப்பா. அபுதாபியில ஒர்க் பண்றாரு மாப்பிள்ளை. பாத்தீங்களா? அபுதாபி வரைக்கும் இல்ல, எந்த லெவல்ல வேணாலும் நம்ம சன்ஸ்டார் ரவி ஐயா வந்து பண்ணி கொடுக்குறாரு. 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை வாட்டி வந்திருக்கீங்க? உங்களுக்கு எத்தனாவது இதுல முடிஞ்சது? உங்களுக்கு வர அமைஞ்சது? ஒரு 5-6 முறை வந்திருந்தேன். அதாவது விடாமுயற்சி பண்ணிருக்கீங்க, வெற்றி கிடைச்சது. ரவி ஐயா மூலம் தான் எல்லாமே முடிஞ்சது. முயற்சி பண்ணி வந்து பார்க்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா அண்ணாவுடைய இது வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செகண்டுக்கு அவர் அவ்வளோ ஃபோன் வருது. அத்தனை ஃபோனுமே அவர் எடுத்து எல்லாருக்கும் மனம் கோணாமல் அந்த அட்ரஸ் சொல்கிறாரு. அப்புறம் அவர் கரெக்டாக அந்த இந்த இடம் வந்துருங்கன்றாரு, இன்றைக்கி வாங்கன்றாரு, செவ்வாய்க்கிழமை வாங்கன்றாங்க, அன்னதானம் போடுவாங்கன்றாங்க, உங்களுக்கு அந்த மரம் கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அத்தனை ஃபோன் அவர் சலிக்காமல் எடுக்கிறாரு. பார்த்தீங்களா? அதுதான் மனசுக்கு எங்களுக்கு திருப்தியாக இருந்தது. நாங்கள் காலையில் கிளம்பும் போது கூட அவ்வளோ லாங்லேருந்து வரோம். இருப்பாங்களோ இருக்க மாட்டாரோ, ஒரு ஃபோன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு கேட்டால் அப்பயும் உடனே ஃபோன் எடுத்து இருக்கிறோமா நீங்கள் வாங்க அப்படின்னு. அந்த ஃபோன் கான்டாக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த சூழ்நிலை உடனே அந்த ஃபோன் எடுக்கிறாரு. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நமக்கு அந்த ஃபோன் எடுக்கலைன்னா இருக்காங்களா இல்லையான்னு ஒரு குழப்பத்தோடையே வந்து திரும்பி போவோம். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக. நீங்கள் வந்து பார்த்தாலும் அந்த அளவுக்கு நிறைய எதுவுமே நம்ம விருப்பம் தான். அது எது கட்டணமோ எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். உங்கள் விருப்பப்படி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது பண்ணுங்கன்றாங்க. முடியாதுன்ற வார்த்தைக்கு அதில் அகராதியில் இல்லை, முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த மனசுல ஒரு சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கும். நமக்கு சரி கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் முடியும்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி வந்துக்கிறோம். எங்கள் மகன் ஃபர்ஸ்ட் வாட்டி இங்கே தான் பார்க்கறதுக்காக முதல் வாட்டி வந்துருக்கிறோம். முடிஞ்சிருந்தோம் கடவுளை வேண்டிக்கிறோம். நாங்கள் அண்ணனும் ரொம்ப நீண்ட ஆயுளோட எல்லாருக்கும் நல்லா முடிச்சு கொடுக்கணும் நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம். சன்ஸ்டாரை பற்றி எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். அவர் ஏழ்மையிலே வாழ்ந்தவர். ஏன்னு கேட்டிங்கன்னா, டைலர் கடை வச்சுருந்து அதுலேயும் பொது தொண்டாற்றி சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தில் செய்யலை. அதுவும் நல்லா வெற்றிகரமாக முடிச்சுட்டு திடீர்னு சன்ஸ்டார் மேட்ரிமோனின்னு ஆரம்பித்தது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவரோட ரொம்ப இன்வால்வ் ஆகலை. நான் வந்து வியாபார சங்க தலைவர். பட் ஒரு சில சூழ்நிலைகளெல்லாம் எடுத்து சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர்கிட்ட அணுகின போது அவர் பெரிய ராஜ்யத்தையே நடத்திட்டு இருக்காருன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஆனால் ஏழைங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும், எந்த விதமான காசும் வாங்காமல் செய்யணுங்கிற மனப்பக்குவம் வந்தது, அது பெரிய இது. ஆனால் அவர் எப்படி குடும்பம் நடத்திக்கிறாரு எப்படிங்கிற, ஏன்னா அவர் எல்லாரும் மாதிரி பெரிய வசதி படைத்தவர் இல்லை. ஆனால் சாதாரண குடும்பத்தில் இருந்தது, பொதுமக்களுக்காண்டி தொண்டு செய்து அவருடைய குடும்பத்தை எப்படி கவனிக்கிறாருன்னு நான் அதை பல முறை யோசிச்சுருக்கேன். ஆனால் அதுக்கான விடைகளை என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்து ஆண்டவன் நல்ல ஒரு ஆயுசை கொடுத்து மேலும் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதுக்கு அவர் துணை புரிய வேண்டும் என்று இந்த எங்களால் இந்த சங்கத்து அம்பத்தூர் வியாபார சங்கத்துக்கு மூலமாக அவருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை நன்மைகளை நாங்கள் செய்கிறதுக்கும் ரெடியாகவும் இருக்கும், அரவணைச்சும் கொண்டு போகிறோம். சேலை செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பொழுது மாதத்துக்கு 4 முறை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அன்னதானம் கொடுக்குறாரு. அதோட உயிரினங்களுக்கு, அதாவது வாய் பேசாத உயிரினங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோயிலையும் போய் அதுகளுக்கு பழங்கள் இதெல்லாம் கொடுத்து
இது பண்ணி வர்றாரு. இப்பொழுது புதுமையோட அந்தந்த நட்சத்திரத்துக்கு தகுந்தால் போல மரக்கன்றுகளை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு இடையூறு இல்லாத அளவு வளர்ந்து வரும்போது இவங்களும் வளரணுங்கிற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு மரக்கன்றுகளை கொடுத்து இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது மென்மேலும் வளர்றதுக்கு அந்த மரக்கன்று வளரும்போது இவங்களும் வளருவாங்கன்னு பெரிய ஒரு ஐதீகத்தை சொன்னார். அந்த ஐதீகப்படி அவங்களாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று வணங்கி என் ஆண்டவன் முருகன்ட்ட மன்றாடி விரும்பி எல்லோரையும் வாழ வைக்க வேண்டி கேட்டு விரும்புகிறேன்.